ஹலோ பிவியோடன் இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்டை வந்து எப்படி பராமரிக்கிறதுங்க பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நான் இந்த நர்சரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து எப்படி இந்த ரோஸ் பிளான்ட்லாம் நிறைய பேருக்கு வராது, எங்களுக்கு வளரவே மாட்டுக்கு, பூச்சி அரிச்சிருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி இதை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம இந்த செடிக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு நேரம் இந்த உரம் கொடுக்கணும், ஓகேவா? இது வந்து டிஏபி தான். நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கினாலும் சரி, நீங்கள் வேறு எங்கே உரக்கடையிலன்னு கேட்டாலும் ஒரு 10 கான், இந்த சைஸ் தொட்டிக்கு ஒரு 10 கான் போட்டால் போதும், ஓகேவா? போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மருந்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த மருந்து தான் சியர்ஸ். இது வந்து எல்லா உரக்கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஓகேவா? எங்கிட்ட இது உண்டு, நான் உங்களுக்கு இது கொடுப்பேன். எங்கிட்ட வாங்க முடியாதவங்க நீங்கள் வந்து எங்கேனாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உரக்கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிஐபியும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். இது ரெண்டு இருந்தாலே நீங்கள் ரோஸ் பிளான்ட்டை அழகாக கொண்டுட்டு வரலாம். இந்த வெங்காயத்தோல் போடுறேன், அரிசி கழிஞ்ச தண்ணியை ஊற்றுறேன், அதை ஊற்றுறேன், இதை ஊற்றுறேன்னு உங்களுடைய செடிகளை வந்து நீங்கள் பாயில் பண்ணாதீங்க. இது ரெண்டு யூஸ் பண்ணாலே நம்ம ரோஸோ பூ பூக்கிற எல்லா செடிகளுமே நல்லா வரும். இந்த சியர்ஸ் மருந்தை வந்து நம்ம வந்து இது வந்து 1 லிட்டருக்கு இதில் வந்து 4ல் 1 பாகம் வச்சு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். இது எப்போ பண்ணணுன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே பண்ணணும். நீங்கள் வந்து அந்த உரம் போடுற அன்னைக்கு கூட நீங்கள் இந்த ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அப்போனா உங்களுக்கு கணக்கு இருக்கும். 15 நாளைக்கு ஒரு நேரம் நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செடிகள் எப்போவுமே ஃப்ளவரிங் இருக்கும், எப்போவுமே ரொம்ப செழிப்பாக இருக்கும். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் அந்த செடி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மருந்து வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே தான் கொடுக்குறேன். இது வந்து இப்படி நல்ல மொட்டில் இருந்து இப்படி காம்பு வரைக்கும், இப்படி லீஃபில் வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுத்தோம்னா அழகாக ஃப்ளவரிங் வந்து எப்போவுமே உங்களுக்கு பட்ஸ் வச்சுட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம ஈவினிங் 5 மணிக்கு மேலே கொடுத்தா தான் நைட் ஃபுல்லாக உங்களுக்கு இது ஃபுல்லாகவே இருந்து நல்லாயிருக்கும். உரமும் நம்ம போட்டிருக்கிறோம், மேலே மருந்தும் அடிக்கிறோம். இது 15 நாளைக்கு ஒரு நேரம் எல்லா பிளான்ட்டுக்கும், பிச்சி, மல்லி, ரோஸ் பிளான்ட்டு, எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கும் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுடைய செடிகள் வந்து எப்போவுமே பசுமையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ மொட்டுகள் வைக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே பூச்சி தொந்தரவு இல்லாமல் எப்பவும் உங்களுக்கு ஃப்ளவரிங் பூத்துட்டே இருக்கும். இப்படி தான் எங்களுடைய கார்டனில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எந்த உரங்களும் கொடுக்காதீங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற எல்லாருமே ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டுகளில் வந்து இதே மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். தேங்க்யூ.